வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். வந்தே பாரத் ரயிலின் அதிவேக சோதனை ஓட்டம் தொடர்பாக நடத்தப்பட்ட வாட்டர் டெஸ்ட் இணையத்தில் வைரலாகி வருகிறது. படுக்கை வசதி வந்தே பாரத் ரயில் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட போது அடுக்கி வைக்கப்பட்ட கண்ணாடி பாட்டில்கள் அசையாமல் விழாமல் இருக்கும் வீடியோவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பகிர்ந்துள்ளார். வந்தே பாரத் ரயிலின் வேகம் அதிகரிக்கப்படுவதால் பயண நேரம் மிச்சமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மாநகரம் ஏற்கனவே நச்சுப்புகை மூட்டத்தால் திணறி வரும் நிலையில் அதனை மேலும் மோசமாகி உள்ளது மூடுபனி. டெல்லியை மூடுபனி சூழ்ந்திருந்தாலும் இந்தியா கேட் பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் குடியரசு தின ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடற்பனி மூட்டத்தால் டெல்லியில் விமான மற்றும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே இன்று முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசம் என்ற நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக மாசு கட்டுப்பாட்டுத் துறையினர் எச்சரித்துள்ளனர். புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா தலமான கோவாவில் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். புத்தாண்டு பிறப்பை கொண்டாடுவதற்காக சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்து வருகின்றனர். கோவாவிற்கு சென்றுள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஜம்மு காஷ்மீரின் சோனமக் பகுதியில் சாலைகள் எங்கும் பனிக்குவியல்களாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ராஜஸ்தானில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்த கார் ஒன்று பனிக்கட்டிகளுக்கிடையே சிக்கிக் கொண்டது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் காரை மீட்கும் காட்சி வெளியாகியுள்ளது. உரிய நேரத்தில் உதவிய போலீசாருக்கு சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்தனர். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரைகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் மெரினா, பெசநகர், பாலவாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் மக்கள் கடலில் இறங்குவதை தடுக்கும் வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் காந்தி போன்று வேடமணிந்து சென்று முதியவர் ஒருவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு நின்ற அவருடன் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அஹிம்சையின் வடிவமான காந்தி மற்றும் அவரது கொள்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயணம் மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோவில் யானையான தெய்வானை யானைக்கு உணவு வழங்கி பக்தர்கள் ஆசி பெற்றனர். கோவில் வாசலில் நின்று வழிபட்ட யானை பின்னர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கியது. அப்போது பக்தர்கள் கொண்டு வந்த பீர்க்கங்காய், தர்பூசணி போன்ற காய்கறி பழ வகைகளையும் பனங்கிழங்கு, இளநீரையும் வழங்கினர். அவற்றை சாப்பிட்ட தெய்வானை யானை பின்னர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கியதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் கேரளாவில் பிரசித்தி பெற்ற பாலக்காட்டில் உள்ள ஊட்டுக்குளங்கரா பகவதியம்மன் கோவிலில் தமது மகளுடன் சாமி தரிசனம் செய்தார். அஜித்குமார் வருகையொட்டி அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரசிகர்கள் பலரும் திரண்டு வரவேற்ற நிலையில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடப்பாண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 2600 கிலோ குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அழித்தனர். முருகபவனத்தில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி புகையிலை பொருட்கள் புதைத்து அழிக்கப்பட்டது. புகையிலை பொருட்கள் அழிக்கப்பட்டதையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.
பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று திருமுறை இசை பெருவேள்வி விழா நடத்தியது உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் நர்சரி கார்டனில் இருந்து உயர் ரக செடிகள் உரங்களை இளைஞர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். இரவில் கடையில் புகுந்த கொள்ளையன் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நிதானமாக பிடித்தமான செடிகளை தேடி தேடி கண்டுபிடித்து திருடியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கார்டனில் இருந்த உரங்கள் செராமிக் தொட்டிகளையும் திருடிய நிலையில் கொள்ளையில் தொடர்புடைய இருவரை தேடி வருகின்றனர். கொடைக்கானல் கீழ்மலை கிராமத்தில் சாலையில் உலா வந்த ஒற்றை யானையை கண்டு அச்சத்தில் கிராம மக்கள் கூச்சலிட்டனர். கடந்த சில தினங்களாகவே கீழ்மலை கிராமத்தில் காட்டு யானைகள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதும் பொதுமக்களை அச்சுறுத்துவதும் தொடர்கதையாக உள்ளது. அந்த வகையில் பெரியூர் கிராமம் பள்ளத்து கால்வாய் பகுதியில் விவசாய தோட்டத்துக்குள் இருந்து சாலையில் உலா வந்த காட்டு யானையை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கும்பகோணத்தில் ஆடுகளை திருடிய இருவர் சிசிடிவி காட்சிகளால் சிக்கியுள்ளனர். கீதா என்பவரது வீட்டின் அருகே அவருக்கு சொந்தமான 2 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது பைக்கில் வந்த இருவர் மேய்ந்து கொண்டிருந்த 2 ஆடுகளை திருடிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆடுகளை திருடிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்த மதுரவாயல் பகுதியில் தனியார் அமைப்பு பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. அயப்பாக்கத்தில் உள்ள அண்ணா பசுமை பூங்காவில் மருத்துவம், ஆசிரியர்கள், அஞ்சல் பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், நியாய விலைக் கடை ஊழியர்கள் என ஏராளமானோர் குடும்பத்துடன் பங்கேற்று கேக் வெட்டியும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். மக்கள் சேவையில் ஈடுபடும் ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் விருது வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உதகை அருகே கொல்லிமலை மைதானத்தில் கோத்தர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய திருவிழா கலாச்சார நடனத்துடன் விமர்சையாக நடைபெற்று முடிவுற்றது. கோத்தர் பழங்குடியின மக்களின் ஐநூறு அம்னோர் குலதெய்வ வழிபாட்டின் அங்கமான பாரம்பரிய மார்கழி திருவிழா 15 நாட்கள் நடைபெற்றது. திருவிழாவின் இறுதி நாளான நேற்று கோடரியின பழங்குடியின ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து தொன்மையான இசைக்கருவிகளின் இசைக்கேற்ப பாரம்பரிய நடனமாடி வழிபட்டனர். திருவிழாவின் இறுதி நாளை ஒட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் வழிபாட்டில் பங்கேற்றதால் திருவிழா களை கட்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.